முதலாவது வார்த்தை லூக்கா 23வது அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இன்றவாறு ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, அருமையான இந்த வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் உமது திருசிலுவையிலே சொன்ன 7 வார்த்தையின் முதலாவது வார்த்தையை சிந்திக்க இருக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கிறோம், நல்ல பிதாவே. அமருவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சேகர ஆயர் ஐயா அவர்களுக்கும் சபை ஊழியர் மற்றும் சபையார் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரியப்படுத்துகிறேன். ஒன்னார் இரும்பாணி, ஒன்னார்னா பகைவர்னு அர்த்தம். ஒன்னார் இரும்பாணி ஓங்கி அடிக்கையிலே பொன்னார் திருமேனி. பொன்னார் திருமேனினா பொன் போன்ற திருமணியை உடைய நம்முடைய ஆண்டவரை சொல்கிறது. பொன்னார் திருமேனி பூ பூவாய் சிதைகிறது. சிலுவையிலே ஐயோ, சேர்ந்து ஆணி அறைகையிலே எலும்பு துகளாகி இளம் இரத்தம் கசிகிறது. வெறும் 33 வயசு. இளம் இரத்தம் கசிகிறது. கிறிஸ்துவுக்கு முன் பின்னாய், இயேசுனுடைய மரணத்திற்கு பின்னர் தான் உலக வரலாறே கிறிஸ்துவுக்கு முன்னர் கிறிஸ்துவுக்கு பின்னர் என்று காலம் கிழிகிறது. அருள் வதனம், வதனம்னா முகம்னு அர்த்தம். அருள் வதனம், நம் ஆண்டோடைய முகம் மன்னிப்பின் அழகில் கனிகிறது என்ற மன்னிப்பின் வார்த்தையை குறித்து நாம் பேச இருக்கின்றோம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று லூக்கா என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். இயேசு பல்வேறு நிலைகளிலே துன்பப்படுத்தப்பட்டார் என்பதை நாம் ஆண்டாண்டு காலமாக அறிந்து வருகிறோம். அதை குறித்து சிந்தித்து வருகிறோம். 5 இடங்களுக்கு இயேசு விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டார். 6 பேர் முன்னதாக. முதலாவது அவரை அண்ணாவிடத்தில் அழைத்து வருகிறார்கள். 2வது காய்பாவிடத்திலே கொண்டு செல்கிறார்கள். ஆலோசனை சங்கத்திலே கூடி விசாரிக்கிறார்கள். பிலாத்துவிடத்திலே கொண்டு வருகிறார்கள். 4வதாக ஏரோதிடத்திலே அழைத்து செல்லப்படுகிறார். மீண்டும் பிலாத்துவிடத்திலே என்று 6 இடங்களிலே அவர் அழைத்து செல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே சிலுவை என்கிற வார்த்தை கிட்டத்தட்ட 83 இடங்களிலே வருவதாக சொல்லுகிறார்கள். இந்த சிலுவை பாடுகள் குறித்து 4 நற்செய்தியாளர்களும் தங்களுடைய சுவிசேஷங்களிலே எழுதியிருக்கிறார்கள். இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். ஒரே செய்தியை இந்த 4 பேரும் ஏன் எழுதினார்கள் என்று பார்ப்போம் என்று சொன்னால், மத்தேயு என்பவர் யூதர்களுக்காக எழுதினாராம். மார்க்கு என்பவர் ரோமர்களுக்காக எழுதினார். லூக்கா என்பவர் கிரேக்கர்களுக்காக எழுதினார். யோவான் என்பவர் நம்மை போன்ற புறஜாதி மக்களுக்காக இந்த சுவிசேஷத்தை எழுதியதாக சொல்லுகிறார்கள். நம்முடைய திருநெல்வேலி மாவட்டம் அருகிலே இருக்கிற ரெட்டியாபட்டி ஒன்று இருக்கிறது. அந்த ஊரில் ஒருவர் பிறந்திருக்கிறார். 23/4/1827. அவருடைய பெயர் ஹென்றி ஆல்பர்ட் கிருஷ்ணபிள்ளை. கல்லூரியிலே படித்தவர்கள் நீங்கள் ஹெச்ஏ கிருஷ்ணபிள்ளை என்று படித்திருப்பீர்கள். அவருடைய முழு பெயர் ஹென்றி ஆல்ஃபிரட் கிருஷ்ணபிள்ளை. அவர் ஒரு காப்பியத்தை எழுதியிருக்கிறார். அந்த காப்பியத்தினுடைய பெயர் இரட்சணிய யாத்திரிகம். 1878 முதல் 1892 வரை 13 ஆண்டுகள் நம்முடைய திருநெல்வேலி திருமணத்திலே நற்போதகம் என்ற ஒரு மாத இதழ் வருகிறது. அந்த மாத இதழிலே 13 ஆண்டுகள் இந்த இரட்சணிய யாத்திரம் குறித்து விளக்கமாக அவர் எழுதியிருக்கிறார். நம்முடைய பக்கத்து மாவட்டமான தூத்துக்குடி மாவட்டத்திலே சாயர்புரத்தில் உள்ள ஜியு போப் என்கிற கல்லூரியிலே தமிழாசிரியராக வேலை பார்த்திருக்கிறார். அவர் இந்த முதலாவது வார்த்தையை குறித்து, ஆண்டவர் பட்ட வேதனையை குறித்து தன்னுடைய இரட்சணிய யாத்திரையில் இப்படி எழுதுகிறார். தன்னறிய திருமேனி,
தன்னறிய திருமேனி சதைப்புண்டு தவிப்பெய்தி பன்னறிய பாடு பல படும்போதும் பிரிந்து எந்தாய். எந்தாய்னா என் பிதாவே, எந்தை, அது எந்தாய் எதுகை முனைக்காக போட்டிருக்காங்க. எந்தாய் பிதாவே, இன்னதென அறிகிறார் தாம் செய்வது இவர் பிழையை மன்னியும் என்று எழிற்கனிவாய் மலர்ந்தார் நம் அருள் வள்ளல் என்று 342வது பாடலிலே பாடியிருக்கிறார். இரவா காவியம் படைத்த பன்னரசன் கண்ணதாசன் அவர்கள் தன்னுடைய இயேசு காவியத்திலே 138வது பாடலிலே மேனியை துளைத்த கூரிய ஆணிகள் என்கிற தலைப்பின் கீழே இந்த வசனத்திற்கு விளக்கம் எழுதுகின்ற பொழுது, வந்தோர் போனோர் மக்கள் குருக்கள் எல்லோரும் இவ்வேளனம் செய்தார்கள். ஏளனம் செய்தார்கள். இயேசுவார் வந்தவங்க போனவங்க குருக்கள் கூட ஏளனம் செய்தார்களாம். துன்பச் சிலுவையில் தொங்கிய இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டே இருக்கிறார். துன்பச் சிலுவையில் தொங்கிய இயேசு அன்புடனே அருள்மொழி சொன்னார். அருள்மொழியாக ஒரு வார்த்தை சொன்னாராம். என்ன சொன்னாராம்? தந்தாய். இவர் அதே வார்த்தையை போடுறார். தந்தாய், இவரை தாம் மன்னிப்பீர், இவரை நீர் மன்னியும், தாங்கள் செய்வது அறியாது செய்கின்றார்கள் என்று பன்னரசன் கண்ணதாசன் எழுதியதை நாம் பார்க்கின்றோம். இந்த முதலாவது வார்த்தை பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொன்ன வார்த்தை நமக்கு கற்றுத்தருகின்ற பாடங்கள் என்ன? ஒரு 5 பேரை நீங்கள் அழைத்து இந்த வசனத்தை நீங்கள் யாருக்கும் சொல்லாமல் நீங்கள் தனித்தனியாக ஆயத்தம் பண்ணி வரணும் அப்படின்னு சொன்னால் 5 பேரையும் பேச விட்டீங்கன்னா 5 பேரும் ஆளுக்கு ஒரு கோணங்களில் ஆளுக்கு ஒரு தலைப்பில் பேசுவாங்க. இதுதான் நம்முடைய வேதவசனம். ஒரு பள்ளிக்கூடத்துடைய பாடங்கள் சொன்னால் இந்திய அரசியலமைப்பு சட்டம்னு சொன்னால் நீங்கள் 5 பேரை கூப்பிட்டாலும் அந்த வட்டத்துக்குள்ளே தான் அவங்க பாடத்தை நடத்த முடியும். இந்திய அரசியலமைப்பு சட்டம்னு சொன்னால் அந்த வட்டத்தை தாண்டி யாரும் போக முடியாது. ஒரு 2 எடுத்துக்காட்டுகள் வேணால் சொல்லலாம். ஆனால் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துடைய சிறப்பு கூறுகள் சொன்னால் அது ஒரு வட்டம்தான். அந்த வட்டத்தை தாண்டி யாரும் சொல்ல முடியாது. ஆனால் நம்முடைய வேதம் அப்படிப்பட்ட இருபுறம் கருக்கொள்ள பட்டயம், அது தேனிலும் தெளிதேனிலும் மதுரமாய் இருக்கிறது. நாளுக்கு நாள் புதிய புதிய செய்திகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதன் அடிப்படையிலே நான் 2 செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். முதலாவது, இந்த வார்த்தை நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம் என்று சொன்னால், ஜீசஸ் டிட் வாட் ஹீ டாட். ஜீசஸ் டிட் வாட் ஹீ டாட். அவர் என்ன சொன்னாரோ அதை செய்தார். இன்றைய அரசியல்வாதிகளுக்கு ஒரு அரசியல் வியாதி இருக்கிறது. அரசியல்வாதிகளுக்கு ஒரு அரசியல் வியாதி. என்ன வியாதி? எல்லாரும் சொல்கிற வார்த்தை, நாங்கள் சொன்னதை செய்வோம். அதுக்கு மேலே இப்போ ஒரு புது வார்த்தை கண்டுபிடிச்சிருக்காங்க, நாங்கள் சொல்லாததையும் செய்வோம். சொன்னதை செய்வோம், சொல்லாததையும் செய்வோம் என்று புதிய ஒரு வார்த்தையை அரசியல்வாதிகள் பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஆண்டவர் என்ன சொன்னார்? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலே பார்ப்போம் என்று சொன்னால், மலை பிரசங்கத்திலே அவர் 4 காரியங்களை சொல்கிறார். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இயேசு மலை பிரசங்கத்திலே சொன்ன வார்த்தை. எப்போ சொன்னார்? மத்தேயு என்ற நற்செய்தி நூல் கிறிஸ்துவுக்கு பின்னர் 70 முதல் 80 ஆண்டுகளிலே எழுதப்பட்டதாம். இந்த 4 சுவிசேஷங்களிலும் மார்க்கு என்ற சுவிசேஷம் தான் முதலில் எழுதப்பட்டது. கிறிஸ்துவுக்கு பின்னர் 57 மார்க்கு என்ற நற்செய்தி நூல் முதலாவது எழுதப்பட்டது. ஆனால் நம்முடைய வேதத்திலே எந்த சுவிசேஷம் முதலில் இருக்கிறது? மத்தேயு. முதலில் எழுதப்பட்ட சுவிசேஷம் மார்க்கு. ஏன் மத்தேயு முதலில் வைத்தார் என்று சொன்னால், இந்த நற்செய்தி நூலிலே, மார்க்கு நற்செய்தி நூலிலே அதிக இயேசுடைய வாழ்க்கையில் நடந்த அதிக சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இரண்டாவது, கிட்டத்தட்ட இயேசுடைய வாழ்க்கை முழுவதையும் இந்த மத்தேயு வர்ணிக்கின்றார். மூன்றாவது, இயேசுடைய போதனைகள் அதிகம் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த 3 காரணங்களுக்காக மத்தேயு என்ற நற்செய்தி நூலை முதலாவது வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, லூக்கா என்ற நற்செய்தியாளர் 6ஆம் அதிகாரம் 27ஆம் 28ஆம் வசனத்திலும் அதே செய்தியை சொல்கிறார். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள்,
உங்களை நிந்தித்தவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று இயேசு உலகத்தில் வாழ்கின்ற பொழுது என்ன போதித்தாரோ, வாட் ஹீ டாட், என்ன போதித்தாரோ அதை சிலுவையிலே ஹீ டிட், செய்தார். இதுதான் இந்த வசனம் நமக்கு கற்று தருகின்ற ஒரு பாடம். நாம் என்ன பேசுகின்றோமோ, என்ன சொல்லுகின்றோமோ அதை செய்ய வேண்டும் என்று நமது ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றார். அது மட்டும் இல்லை, மத்தேயு 6:14 பார்ப்போம் என்று சொன்னால், மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால், மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் கடவுள் என்ன செய்வாராம்? உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். எனவே நாம் மற்றவருடைய தப்பிதங்களை மன்னிக்க வேண்டிய அவசியம் என்று சொன்னால், நம்முடைய தப்பிதங்களை நமது ஆண்டவர் மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால், மற்றவருடைய தப்பிதங்களை நாம் மன்னிக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு முதலாவது கற்றுத்தருகிறது. ஐக்கிய அமெரிக்க நாட்டிலே 16வது குடியரசுத் தலைவராக இருந்தவர் ஆபிரகாம் லிங்கன். 1861 முதல் 1865 வரை அமெரிக்க ஐக்கிய நாட்டுடைய குடியரசுத் தலைவராக இருந்தார். அவரை எதிர்த்து ஒரு புகழ் வாய்ந்த வழக்கறிஞர் மற்றும் அரசியல்வாதி எட்வின் ஸ்டான்டன் அவர் தேர்தல் பிரச்சாரம் செய்யும்போது சொன்னாராம், ஆபிரகாம் லிங்கன் ஒரு கொரில்லா, அது ஒரிஜினல் கொரில்லான்னு சொன்னாராம், ஒரு உண்மையான முழுமையான குரங்கு என்று சொன்னாராம். அதுக்கப்புறம் தேர்தல் நடந்தது, ஆபிரகாம் லிங்கன் ஜெயித்தார், ஜனாதிபதி ஆனார். அவர் செய்த ஒரு காரியம் என்று சொன்னால், யார் தன்னை குரங்கு என்று சொல்லி வர்ணித்தாரோ அவர் புகழ் வாய்ந்த ஒரு அறிஞர் என்ற காரணத்தினால் அவரை அழைத்து அதனுடைய அமைச்சரவையிலே யுத்த அமைச்சராக நியமனம் செய்தாராம். தன்னை எதிர்த்து தனக்கு துன்பப்படுத்தின, தன்னை கொரில்லா என்று மக்களிடத்தில் விளம்பரம் செய்த ஒரு மனிதரை தன்னுடைய அமைச்சரவையில் முக்கிய துறையில் வைத்தார் என்று நாம் பார்க்கின்றோம். எனவே நாம் இந்த வசனத்தின் மூலம் கற்றுத்தருவது, ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை செய்தார், அதை செய்ய நாம் அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவது, forgive to be forgiven, forgive to be forgiven, மன்னிக்க வேண்டும். நாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் மற்றவர்களை மன்னிக்க வேண்டுமாம். மத்தேயு 6:14-15 பார்ப்போம் என்று சொன்னால், மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். நீங்கள் மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்று நாம் மன்னிக்க வேண்டிய ஒரு அவசியம். நம்முடைய தவறுகள், மனிதன் எல்லாரும் தவறு செய்தவர்கள், பாவிகள் தான். ஏன்னா நம்மளுடைய தவறுகள் மன்னிக்கப்படுவதற்கு நாம் ஆண்டவரை போன்று மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லித் தருகிறார். ஏன் மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால், கொலோசியர் 3:13 பார்க்கிறோம், கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவினிடத்திலே சீசர்கள் கேட்டார்கள், ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு ஜெபம் கற்றுத்தர வேண்டும். கர்த்தருடைய ஜெபம் நான் பார்க்கிறோம், அதில் 7 செய்திகள் வருகிறது. பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே என்கிற ஜெபத்தில், கர்த்தருடைய ஜெபத்தில் பார்த்தீங்கன்னா அதில் 7 செய்திகள் இருக்கிறது. அதில் ஒரு செய்தி, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். இவ்வாறு நம்முடைய தப்பிதங்களை நாம் மன்னிக்கப்படுவதற்காக மன்னிக்க வேண்டும். இயேசு பரலோக ராஜ்யத்தை ஒரு உவமையாக சொன்னார். அதில் ஒரு வேலைக்காரன் 10,000 கடன் பற்றியிருந்தான், அவனுக்கு மன்னிக்கப்பட்டது. அவனுடைய உடன் வேலையால் 100 வெள்ளி பணம் கடன் பற்றியிருந்தான். ஆனால் அவன் கழுத்தை பிரித்து என்ன செஞ்சான், உபாதிக்கிற இடத்திலே ஒப்பு கொடுத்தார். அப்போ இந்த வேலைக்காரர் மூலமாக இந்த செய்தியை அறிந்து அவன் என்ன செஞ்சான், இந்த முதலாவது 10,000 கொடுத்த கடன்காரன் இவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டான். இது நாம் வேதத்தில் பார்க்குறோம். எனவே நாம் நம்முடைய தப்பிதங்கள் மன்னிக்கப்படுவதற்கு மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். அப்படி மன்னித்தால் நாம் மன்னிப்பை பெற முடியும். அதுபோன்ற கிருபையை, வாழ்க்கையை நமது ஆண்டவர் நம் அனைவருக்கும் தந்து நம்மையும் நமது குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.